முந்தாள் தோணுக்கு ஒரு கட்சிக்கு அதுக்கெல்லாம் நாங்கள் போய் சொல்றோம். சரி, கிட்டத்தட்ட 64 வருஷமா கட்சியில இருக்கேன். நான் போய் அவருக்கு மத்திய அமைச்சர் சந்திரசேகர் என்ன சொல்றாருன்னா, பாப்புலேஷன்ல கம்மியா இருந்தாலும் யூபி பீகார் கம்பேர் பண்ணும்போது இது டிஃபரண்ட் சப்ஜெக்ட். நீங்க கேட்கறது டிஃபரண்ட் சப்ஜெக்ட். இந்த மன்றிகாலியே யூபி பீகார கம்பேர் பண்ணும்போது தமிழகத்துக்கு அதிகமா கொடுக்குறோம். அது மாதிரி கொடுக்கல. நியாயமான கேள்வி தான் நாங்கள் கேட்கிறோம். அது முறையாக பதில் சொல்ல வேண்டியது அது சம்பந்தப்பட்ட அமைச்சர் இவர் கிடையாது. சார், மத்திய அரசு நிதி விடுவிக்கலாக்கா மாநில அரசு அதுக்கான நிதியை கொடுத்துட்டு பின்னால் வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்ற சட்டம் இருக்கிறதா சொல்றாங்க. இது மற்ற திட்டங்கள் எல்லாம் 60-40 திட்டங்களா இருக்குது. மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு பங்கு போட்டு கொடுக்குற திட்டங்களா இருக்குது. அதுக்கு இவங்க கொடுத்துட்டு வாங்குறாங்க. ஆனா இது வந்து எவ்வளவு பலு நிதி சுமை எவ்வளவு மொத்தமே 100% மத்திய அரசு. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு டிஃபரன்ஸ் 5000 கோடி நான் சொல்றேன் சொல்லி காட்டினப்போ எப்படி கொடுக்க முடியும்? நமக்கே நிதி ஆதாரத்துல சிரமப்பட்டுட்டு நம்ம ஒரு திட்டத்தை கொண்டு போயிருக்கு. நமக்கு 1000 திட்டம் இருக்குது. அந்த திட்டங்களை நம்ம நடைமுறைப்படுத்துறோம். இதுக்கு மத்திய அரசு திட்டத்தை நம்ம எப்படி நடத்த முடியும்? பார்லிமெண்ட்லயும் இந்த இதை ரேஸ் பண்ணிருக்கீங்க. தேர்தல் அறிக்கையிலையும் சொல்லியிருக்கோம், பார்லிமெண்ட்லயும் சொல்லியிருக்கோம், தொடர்ந்து சொல்லுவோம். கொடுக்கற வரைக்கும் போராடுவோம். சார், விஜய் வந்து திமுக மன்னராட்சின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. நேத்து விஜய் அவர்கள் அவருடைய பொதுக்குழுல எப்படி பாக்குறீங்க சார்? முந்தாள் தோணுக்கு ஒரு கட்சிக்கு அதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்றோம். சரி, கிட்டத்தட்ட 64 வருஷமா கட்சியில இருக்கேன். நான் போய் அவருக்கு பதில் சொல்ல முடியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.